மக்களும் இருக்கின்ற பொழுது அந்த கல் குதிரை தேரு ஏன்னா 1000 காதகம் கொண்டது. என்னது 1000 காதகம் கொண்டது கல் தேரு. யாரு? கல் தேரு, கல் குதிரை, கல் குதிரை, கல் பட்டம் அப்படி சொல்லக்கூடிய அந்த கல்லால் செய்யப்பட்ட அந்த ரதமானது அங்க எல்லாம் நிறுத்திக் கொண்டிருந்தது. அதுக்கு ஒரு சாபம் தெரியுமா? அப்பேற்பட்ட இந்த கல் குதிரை, இந்த கல் தேரு, கல் யானை, இப்படி எல்லாம் குதிரைப்படை, யானைப்படை, தேர்படை அத்தனை இருக்கிறது. கல்லால் தேர்க்கப்பட்ட யார் ஒருவர் இந்த பாதமானது அந்த கல் மீது படுகின்றதோ அந்த பாதம் பட்டவுடனே அந்த கல்லாக இருந்தது பொன்னாக போய் அப்பொழுது அந்த குதிரை மீதிலே, அந்த ரதத்தின் மீதிலே என் பாதம் பட்ட உடனே அந்த கல்லாக இருந்தது பொன்னாக மாறிவிட்டது. பாதமாக பட்டவுடனே அவருடைய பொன்னாக மாறிவிட்டதா? ஆமா, கல் தேரு, கல் குதிரை, அதான் கல்லாக இருந்தது பொன்னாக மாறிவிட்டது. எப்படி அந்த கல்லாக இருந்தது அத்தனையுமே பொன்னாக மாறிவிட்டது. இப்பேற்பட்ட புண்ணியமான் அந்த பாதம் பட்டவுடனே கல்லாக இருந்ததெல்லாம் 100 காதகம் கொண்ட தேரு, இப்பேற்பட்ட குதிரையான தேர் எல்லாம் கல்லாக இருந்ததெல்லாம் பொன்னாக மாறிவிட்டது. அப்படி என்று அந்த குதிரையும் அந்த தேரையும் தேரை மீது அமர்த்தி என் மனையாக இருக்கக்கூடிய சந்திரமதியை அயோத்தியமான அந்த பொண்ணு ரதத்திலே ஏற்றிக்கொண்டு அயோத்தியா நகரம் சென்றேன். அப்போது வருகின்ற பொழுது வந்து நல்ல முறையிலே அந்த அயோத்தியா நகரிலே மீது ஏறமை தவறாக நல்ல முறையிலே யாரும் தெரியுமா? இதுக்கு முன்னாடியே சொல்லி இருக்கணும். யானை ஆட்டம், குதிரை ஆட்டம், மல்லுத்தை இதெல்லாம் நான் கத்துக்கிட்டீங்க. அப்ப கத்துக்கிட்டீங்க. ஏன்னா பேச வேணா பேசின்னு போயிட்டே இருக்கலாம். ஆமாங்க, நேரம் கிடையாது. ஒரு நாள் பத்தாது. இது வெடிஞ்சு 8 மணி ஆகுதோ 9 மணி ஆகுதோ இது தெரியாது. அப்பேற்பட்ட அத்தனை வித்தைகள் எல்லாம் கற்றுக்கொண்டு அதுக்கு முன்னாடியே அப்படி திருமணம் செய்து அயோத்தியா நகரிலே வந்து நல்ல முறையிலே வாழ்க்கையில ஈடுபட்டு எனக்கு என் மனைவிக்கும் சந்திரமதிக்கும் நல்ல முறையில் இலக்க வாழ்க்கையில் ஈடுபட்டு மகனாக இருக்கக்கூடிய அந்த அம்மா சந்திரமதி அம்மாவுக்கும் இவங்களுக்கு திருமணமாகி வளர்ந்து ஒண்ணு இருக்குதான். ஆமா, அந்த ஒரு பெயர் தான் லோகிதாசன் அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தேன். அப்படி இருந்தாலும் என் அருகாமல் இருக்கக்கூடிய சத்தியமே தவறாமல் வடிக்கு இந்த அரிச்சதன் எப்படி இருக்கிறதோ எனக்கு மந்திரி ஒருவன் சத்திய கீர்த்தி. ஏன்னா இப்ப சத்திய கீர்த்தி தான் உங்களை கூப்பிடணும். இதெல்லாம் பேச நாடகம் கிடையாது. அப்பேற்பட்ட சத்திய கீர்த்தி மந்திரி ஒருவர் இருக்கின்றான். அப்படி இருந்தாலும் இந்த தினத்துல யாரு மணியாக இருக்கக்கூடிய சந்திரமதியை மதியான மன்னவராக திரண்டு அது சீக்கிரமா அது எப்படி என்றால் அதோ ஹரிச்சந்திரமூர்த்தியாகப்பட்டவர் ஏவியாக இருக்கக்கூடிய சந்திரமதி அதற்கு சந்திரமதி தற்பன் அன்னவர்கள்
அப்பா வணக்கம் அப்பா. குட் நைட். ஏய் வணக்கம்மா. திறந்தா இந்த வணக்கம் அப்பா. சின்ன இது பேச முடியாது தம்பி. அந்த ஏழ்மலான்னு வேலை கிடையாது. அப்படி இருந்தாலும் தம்பி சபையை வத்தலையா? சபை பார்த்து எதனால் கூடப்பட்ட சபை? மக்களால் கூடப்பட்ட சபை. அதோ காலம் சென்ற ஏழுமலை கவுண்டர் பெருதாம்பா அன்னவர் காலம் சென்ற காரணத்தினால் அன்னவருக்காக அதாவது மோட்சம் அடைய வேண்டும். மோட்சம் அடைய வேண்டும். அவருக்கு 2 பெண் குழந்தை தான். 2 பொன் குழந்தை. ஆமா, ஆண் குழந்தை கிடையாது. அப்ப உற்றார் உறவினரும் சேர்ந்து பங்காளிகள் பக்கத்துணையா இருந்து பெண்களும் சேர்ந்து நம் தாய் தந்தையார் எவ்வித நல்லது கட்டுறது செய்யார்களோ தெரியல. இருந்த போதிலும் அவர் மரணம் அடைந்த ஒரே காரணத்தினால் அவர் சிவலோக பதிவு அடைய வேண்டும் என்பதற்காக இன்று ஓரிரு கேளிக்கை வைத்திருக்கிறார் அன்னவர் 2 மகளும். அப்படி இருந்த போதிலும் அவருக்கு பக்கத்துணையா இருக்கின்றவர் பங்காளி அத்தனை பேருக்கு உற்றார் உறவினர் அனைவரு பேருக்குமே. அப்படி இருந்த போதிலும் இந்த எடப்பாடி கிராமம்னா பெரிய கிராமம் தான். பெரிய கிராமம் ஏன் சொல்றேன்னா நமக்கெல்லாம் தாய் திருநாடு. ஆமா, ஏன் தாய் திருநாடு கேட்டாக்கா தெருக்கூத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரே நாடு இந்த சுற்றுவட்டாரத்தில் இந்த எடப்பாளையம் மற்றும் ஆரியூர். ஆமா,
அப்படி இந்த இரண்டு ஊர்ல நாடகம் ஆடி பேர் எடுத்துட்டா பெரிய வித்வான் யாருமே கிடையாது. அனைத்து வித்வான்கள் அனைத்து கல்விகளும் போற்றவர் தெரிஞ்சவர் அனைவருமே. அப்படி இருந்த பொழுதுலாம் தம்பி 8 அடுக்கு மாளிகையில் ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் 2 புதல்விகளை பெற்றெடுத்து ஆராட்டி சீராட்டி நாளொரு மேடி பொழுதொரு வண்ணமாய் வளர்த்தாய் அப்பா. அம்மா உன்னுடைய 2 மக்களை விட்டு அப்பா உரிமில்லை பேருமில்லை உற்றார் ஒருவர் இல்லை உன்னை நம்பி பிறந்தோம் அப்பா. 2 பெண்களை அப்போ உங்களை நம்பி பிறந்தாங்க உன்னை நம்பி பிறந்தோம் அப்பா. நாங்கள் உன்னை நம்பி வளர்ந்தோம் அப்பா. ஒரு பிள்ளை பேரும் இல்லை வாழ்க்கையிலே பகலான வாழ்வழித்தா அப்பா. பொட்ட பிள்ளை பெற்றெடுத்து 2 பெண்களை பெற்றெடுத்து எங்களுக்கு இருளான வாழ்க்கையிலே பகலான வாழ்வழித்தா. வந்த வாழ்க்கை போனதப்பா எங்களுக்கு இருந்த வாழ்க்கை போனதப்பா எங்களுக்கு
எங்களை ஆராட்டி சீராட்டி வெளியில கொடுத்து விட்டால் எங்களை பார்க்க முடியாது, எங்களுக்கு பக்கத்துல யாரும் என்பது இல்லை என்பது காரணத்துக்காக தன்னுடைய சொந்த மடியிலே 2 புதல்களை வாழ வைத்த அப்பா அம்மா. எங்களுக்கு அண்ணன் தம்பி யாரும் கிடையாது. உங்களை நம்பி இருந்தோம், இப்ப எங்களை பிரிஞ்சு விட்டு போயிட்டீங்களே அப்பா அம்மா. 3 லோகம் சுற்றி வந்து சொல்லுங்க இந்த பக்கம் வந்தா இன்னைக்கு சப்பு ஒரு முரும்பா அட என்ன பத்தையம் வல்லாளா இன்னைக்கு குதிச்ச பொண்ணு தெருவுலங்கம்பலும் சாமி சாதி கரும்பரும்போ அட என்ன பத்தங்கம்மாடி ஒரு 2 பொண்ணு காதலுதுரா சாமி அல்ல தம்பி கூட இல்லாம யாரேப்பா 1000 தான் இருந்தாலும் கூட பிறந்த மாதிரி வருமா இல்ல பெத்தவங்களை போலவங்களை பார்க்கத்தான் முடியுமா சாமி சாஞ்சோ கரும்பரும்போ அட என்ன பத்த சரியாக பாவி இன்னைக்கு அந்த ஜல தந்திருப்பதுண்டு ஐயா 30 அடி போட்டு அட என்ன பார்த்த ராஜம்மண்ண சரிகார பாவி முகில் வச்சு வீடு கட்டி அப்பா முகில் வச்சு வீடு கட்டியா இன்னைக்கு முகில் பொறுத்தவில்லை அடையல்ல பத்தங்கம்மாடி இன்னைக்கு 3ஆ பிரிஞ்சு கிடக்கிற வட சாமி ஐயா 40 அடி போட்டு என்ன பார்த்த வருதம்மா தாயே
நாறு வச்சு வீடு கட்டி நாறு வச்சு வீடு கட்டி இன்னைக்கு நாறு பொறுத்து இல்ல அட என்ன பத்தங்க மாடி இன்னைக்கு நாளா பிரிஞ்சு கிடக்கிறட சாமி மிளகு மிளகு உருண்டு வரும் அட என்ன பத்த சரியாத பாவி இன்னைக்கு மோட்டார் வண்டி உனக்கு உள்ள வரும் இன்னைக்கு மோட்டார் வண்டி உள்ள வரும் இந்த மோட்டார் வண்டி நிறுத்திடுங்கோ எங்க அப்பா அம்மா முகத்துல இதுக்கப்புறம் எப்படா சாமி பாப்ப இன்னைக்கு மோட்டார் வண்டி நிறுத்திடுங்கோ அட என்ன பத்த எம்மாடி முகத்தை நான் பார்த்துடணும் இன்னைக்கு கடுகு உருண்டு வரும் அட என்ன பத்த எப்பாடா இன்னைக்கு காரு வண்டி உனக்கு வெளில வரும் இன்னைக்கு காரு நிறுத்திடுங்க அட என்ன பத்த ராஜமன்னா சரிகால பாவி இன்னைக்கு மக்கால அழக பார்த்துடணும் பேரு என்ன சொன்ன ஓங்கி உலகளந்த ஒத்தாமன் பேர் பாடி நாங்க என்னம்பாவிற்கு சாற்றி நீராடினால் தீங்கன்ற நாடெல்லாம் திங்களும் மாறி பெய்து ஓங்கும் பெருந்தன்கள் வீடுகளில் உலக பூங்கு வழி போதில் பொறி வண்டி கண்படுதல் தேங்காதவுக்கிருந்து சீத்த மூளை பற்றி வாங்க குடல் நெருக்கம் வல்லர் பெரும்பசிக்கல் நீங்காத செல்வன் இருந்தேலோ எம்பாவாய் சர்வத்தநாம சங்கீதம் கோவிந்தா தென்னாட்டுக்கு பொன்னாட்டை விளங்கக்கூடிய ஆரியூர் தானே ஆரியூருக்கு நன்னரகத்துல சேர்ந்த ரவி அப்பா நாட்டாமை அண்ணவர்கள் எமக்காக ஒரு 100 மிருதுங்க சக்கரவர்த்தி ஐயாவுக்காக ஒரு 100 கொடுத்திருக்கிறார். அண்ணவர் குடும்பத்தில் பகவானும் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் கூட இருந்து 1 கோடிக்கு 1 கோடி தர நோயற்ற வாழ் குருவேற்ற செல்வத்தோடு பாத்துக்கிறோம் சுபேஜயம். துப்பு உடையாரை அடைவதெல்லாம் சோர் வீட தூத்துணையா வென்று ஒப்பிலே நாகிலம் நின் வந்தாட